வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். ஸோ இந்த வாரம் நம்பர்ஸ் கான்செப்ட், அதாவது கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசை கான்செப்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஏற்கனவே நம்ம 2 பார்ட் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் காமனாக ஃபார்முலாஸ் இல்லாமல் எண்கள் கான்செப்ட் பார்த்துருந்தோம். அடுத்து பார்ட் 2ல் கூட்டுத்தொடர் வரிசை நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபார்முலாஸ் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஷார்ட்கட் ரொம்ப ரேர் தான். இப்போது பெருக்குத்தொடர் வரிசையில் என்ன மாதிரி ஃபார்முலாஸ் வரும், என்ன மாதிரி கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பெருக்குத்தொடர் வரிசைனா என்ன அப்படிங்கிறது தெரியணும். இப்போ நம்ம நார்மலாக ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது 2 அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே கூட இதுக்கடுத்து ஏதாவது ஒரு காமனான நம்பரால் மல்டிபிள் ஆகிட்டே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பெருக்குத்தொடர் வரிசைன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்ட்டு 2 அப்படின்னு பார்த்தோம் 4. அப்போது 2, 4, 8, 16, 32 இந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு நம்பருமே வந்துட்டு காமனாக வந்துட்டு 2ஆல் மல்டிபிள் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்துச்சு அப்படின்னா இதுதான் பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி கூட்டுத்தொடர் வரிசையில் என்ன பண்ணோம், காமனான நம்பரால் ஆட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, இது கூட்டுத்தொடர் வரிசை நம்ம பார்த்துதான். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இதைத்தான் பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் எப்பயும் போல் முதல் நம்பரை நம்ம முதல் உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த காமனான நம்பரால் மல்டிபிள் ஆகுதோ அதை பொது விகிதம் நம்ம சொல்லுவோம். அதை ஆர் அப்படிங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, காமன் ரேஷியோ அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஆர்னா என்னென்னு எடுத்துக்குவோம். இதுலேயும் வழக்கம் போல் வந்துட்டு எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே போல் எத்தனாவது உறுப்பு அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த டிஎன் அப்படின்னு நம்ம ஃபார்முலா எடுத்துக்குவோம். இங்கே என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறத அடுத்து சொல்கிறேன். அடுத்து மொத்தம் எத்தனை உறுப்புகளை கூட்டுனா அதோட கூடுதல் இந்த வேல்யூ வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எஸ்என் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போது இங்கே என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் ஆகும், இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் பெருக்குத்தொடர் வரிசை சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபார்முலாஸை நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டிங்க அப்படின்னாவே போதும், இந்த பார்ட்டு ஈஸியாக மாறிடும். எப்படி அளவியல் பார்ட்டு 2Dயாக இருக்கட்டும் 3Dயாக இருக்கட்டும் ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்காத வரைக்கும் தான் நம்மளுக்கு கஷ்டம். ஃபார்முலா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஈஸி. அதே போல் தான் இந்த கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசை. ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா பொது விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகேவா, கூட்டுத்தொடர் வரிசையில் பொது வித்தியாசம் சொல்லுவாங்க, இங்கே பொது விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆர் அப்படிங்கிறத செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் மென்ஷன் பண்ணோம். இதே ஈக்குவல் தான் என்ன இருக்கும், தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் இருந்தால் இதுதான் வந்து காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது. ஓகே, அடுத்து இத்தனாவது உறுப்பு காண்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை நம்ம எப்பவுமே டிஎன் சொல்லியிருந்தோமா. ஸோ அப்போ டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1. ஓகேவா, இதுதான். அதாவது பவர்லேயே ஆரோட பவர்லேயே என்ன வரும், n-1 அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ஸோ அப்போது இந்த ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அந்த உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா, அதுக்கடுத்து மூணாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, கூடுதல் அப்படிங்கிறது நம்ம எஸ்ன்னு சொல்லியிருந்தோமா. இதில் தான் 3 கேட்டகரி இருக்குது. நம்ம ஆர் அப்படிங்கிற வேல்யூ கிரேட்டர் தென் 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1 டிவைடட் பை ஆர் -1. அதாவது இந்த பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் பவர்லேயே n-1 வந்துடும், பவர்லேயே n-1 வந்துடும். ஆனால் இந்த ஃபார்முலா செகண்ட் இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் பவர் என்னுங்கிறது மட்டும்தான். ஓகே, ஆர் பவர் n மட்டும்தான் வந்துட்டு பவரில் இருக்கும், -1 வந்து தனியாக கீழே இருக்கும். ஓகே, இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்னோட வேல்யூ 8ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, என்னோட வேல்யூ 8ன்னு இருந்தால் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆர் பவர்லேயே அந்த 8லேருந்து 1 மைனஸ் பண்ணி 7ன்னு போட்டுக்கலாம். ஆனால் அதே இது இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே இது என் வேல்யூ ஆர் பவர் 8 நம்ம போட்டுருவோம். இந்த ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் கண்டுபிடிச்ச பின்னாடி தான் ஜஸ்ட் ஒரே ஒரு நம்பர் மைனஸ் பண்ணும். இதுதான் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் கரெக்டாக அந்த -1 எங்கே வருது அப்படிங்கிறத கவனம் பார்க்கணும். இது என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தேன், ஆர் கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிறது. இதே இது ஆர் லெஸ் தென் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படியே இந்த ஆரோட பொசிஷன் வந்து இங்கேக்குள்ளே மாறும். அப்போ எப்படி என்ன, எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் 1 மைனஸ் ஆர் பவர் n. ஓகே, அப்போ ஆர் பவர் n எங்கே போயிடுச்சு, பின்னாடி போயிடுச்சு. அதே போல் டிவைட் பை 1 மைனஸ் ஆர். ஓகே, அப்போ எந்த கண்டிஷனில் அந்த ஆரோட வேல்யூ ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து இப்போ இது 4வது ஃபார்முலாவா. 5வது ஃபார்முலா பார்த்தோம்னா ஆர் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும்.
அப்போ ஆர் ஈக்குவல் டு 1ன்னு இருந்துச்சுன்னா எஸ்என்னோட வேல்யூ ஜஸ்ட் என்ஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு ஆரோட வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா. லாஸ்ட்டில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா முடிவிலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முடிவிலி, முடிவுறா அப்படிங்கிற இன்ஃபைனைட் அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி முடிவிலி அன்சோவான் இந்த மாதிரி போய்கிட்டே இருந்து இதோட கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணலாம். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா a/1 - r. இந்த ஃபார்முலாஸுங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன எவ்வளவு பெரிய வேல்யூ கொடுத்துட்டு முடிவெளி தொடர் வரை அதோட கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு ரெண்டு டேட்டா தெரிஞ்சால் போதும். ஒன்று முதல் உறுப்பு ஏன்னு சொல்கிறோம்ல, முதல் உறுப்போட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பொது விகிதம் என்ன, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதோட கூடுதல் என்ன அப்படிங்கிறத இதிலே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இன்ஃபினிட்டி முடிவிலி வரை. இதுதான் இந்த பெருக்கு தொடர் வரிசையில் வரக்கூடிய ஃபார்முலாஸ். ஸோ இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். இதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணுறதா. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லுவேன். அதாவது மெமரி கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி தான் ஸ்கொயர் வேல்யூ, க்யூப் வேல்யூ இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஸ்கொயர் வேல்யூனா 1 ஸ்கொயர்லேருந்து ஒரு 30 ஸ்கொயர் வரைக்குமா தெரிஞ்சிருக்கணும். க்யூப் வேல்யூவில் ஒரு 1 க்யூப்லேருந்து ஒரு 20 க்யூப் வரைக்குமா நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா இந்த பவர் வேல்யூ. இப்போ 2 பவர்னு இருக்கா, 2/1 வேல்யூ என்ன, 2/2 வேல்யூ என்ன, 2/3 வேல்யூ என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 வேல்யூ வரைக்குமாவது நம்ம ஒரு ஓரலாக நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இல்லை அப்படின்னா ஆன் த ஸ்பாட்டில் நம்ம அந்த இடத்துல இப்போ 2 பவரில் எத்தனை வேல்யூ வருதோ அத்தனை 2 போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் 3 பவரில் என்ன வேல்யூ வருதோ அத்தனை வேல்யூ போட்டு மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த பவர் கான்செப்ட்டு இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஓகே, நம்ம பின்னாடி ஃபார்முலாஸ் பார்க்கும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கவனிங்க. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் T2 = 3/5 மற்றும் T3 = 1/5 எனில் பொது விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பொது விகிதம் நம்ம காமன் ரேஷியோ சொல்கிறோமா, ஆரோட வேல்யூ. இந்த ஆரோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா என்ன சொல்கிறோம், T2/T1ன்ட்டு. இங்கே T1 T2க்கு பதிலாக T2 T3ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம், T3/T2ன்னு சொல்லுவோமா. ஒரு உறுப்பு அதுக்கு முந்தின உறுப்பு இதோட ரேஷியோ தானே. அப்போ T3யோட வேல்யூ என்ன, 1/5. T2வோட வேல்யூ என்ன, 3/5. இப்போது ஒரு டிவைடுக்கு அடுத்து இன்னொரு டிவைடு வேல்யூ வருது அப்படின்னா அதை நம்ம அப்படியே தலையில் மல்டிபிளாக போட்டுடலாமா. அப்போ 1/5 × 5/3, அதாவது 3/5 இருந்தது 5/3 நம்ம மாற்றிட்டோம். இப்போ இந்த 5 ஆன்சர் கொடுத்துடலாம். அப்போ என்ன வரும், 1/3 அப்படின்னு வரும். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பொது விகிதம்னு கேட்டாங்கன்னா பெருக்குத்தொடர் வரிசையில் பொது விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2, 6, 18, 54 என்ற வரிசையின் 8ஆம் உறுப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இத்தனாவது உறுப்பு காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னாவே ஆல்ரெடி நான் என்ன ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன், Tn = a × r⁻n−1. ஓகே, r⁻n−1. அப்போ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான டேட்டாஸ் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும், ஆரோட வேல்யூ தெரியணும், அதே போல் என்னோட வேல்யூ தெரியும். இந்த 3 தெரிஞ்சுன்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது அவங்க கொடுத்துருக்க டேட்டா கவனிங்க. இதில் முதல் உறுப்பு 2ன்னு இருக்கா, அதுதான் ஏவோட வேல்யூ. அதே போல் ஒவ்வொரு வேல்யூ வந்துட்டு இப்போ 2 × 3ன்னு இருந்தால் தான் 6ன்னு வரும், × 3ன்னு இருந்தால் தான் 6ன்னு வரும். அதே போல் 6 × 3ன்னு இருந்தால் தான் 18ன்னு வரும். அப்போ இந்த மாதிரி 3 தான் இதுக்கு ஒரே காமன் ரேஷியோ அப்படிங்கிறத இதில் வந்து தெரிஞ்சுக்குவோம். அப்போ ஆரோட வேல்யூ 3, அதாவது ஆரோட வேல்யூ ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணியிருக்கணும். சரி, ரைட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்னோட வேல்யூ என்ன, அவங்க 8ஆம் உறுப்பு காணுன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ என்னோட வேல்யூ 8. இந்த 3 வேல்யூ தெரிஞ்சா அப்போ T8 = ஏவோட வேல்யூ 2. அதுக்கு அடுத்தது ஆரோட வேல்யூ என்ன, ஆரோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ என்ன 8. அப்போ 8 - 1 என்ன 7 வரும். அப்போ 3/7 தான். அப்போ 2 × 3/7. இப்போ இதுலேருந்து என்ன வேல்யூ வரும், இப்போ 2 ×
இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த 3 பவர் வேல்யூ, அந்த ஒவ்வொரு நம்பரோட பவர் வேல்யூ அட்லீஸ்ட் ஒரு 5 வரைக்கும் நம்ம ஓரலாக பார்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் யூஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், 3யை 7 டைம்ஸ் நம்ம நோட் பண்ணிவிட்டு 7 டைம்ஸ் நோட் பண்ணி மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். ஓகே, 7 டைம் கரெக்டாக நோட் பண்ணியாச்சா? இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 3 9 வரும். அதே போல் இங்கேயும் 3 9 வரும். அடுத்து இங்கேயும் 3 9 வரும். அடுத்து 3 × 2 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ 9 க்யூபோட வேல்யூ, 9ஓட க்யூப் வேல்யூ 729 அப்படிங்கிறது நான் பார்த்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருக்கதான். அப்போது அந்த 9 க்யூப்னா 729ன்னு தெரியும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூ 3ஆல் மட்டும் என்ன பண்ணலாம், 2 3 6ன்னு இருக்கா, 6ஆல் மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். 6ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6 9 54க்கு 4 பேலன்ஸ் 5. இங்கே 6 12 5 17க்கு 7. இப்போ இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க லாஸ்ட் 2 டிஜிட் 7 4ன்னு வருதுன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் வருது. ஓகேவா? இப்போ 6 12 + 5 17 வச்சு பேலன்ஸ் 1. 6 42 1 43 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, நீங்கள் மல்டிபிள் பண்ணுறது உங்களோட கன்வீனியன்ட், நீங்கள் எப்படி வேணாலும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ அப்போது இந்த உறுப்பு காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க, ஒரு ஜிபி அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னாவே இது ஒரு பெருக்குத்தொட வரிசை, ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படிங்கிறது. அப்போ பெருக்குத்தொட வரிசை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 6வது உறுப்பு 972ன்னு கொடுத்துட்டாங்க. 6வது உறுப்பு 972ன்னு கொடுத்துட்டாங்க. அதோட பொது விகிதம் 3ன்னு கொடுத்துட்டாங்க. 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நீங்கள் இது ஃபார்முலாஸ் வைஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறது தான் சால்வ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டு தான். இப்போ 6வது உறுப்பு நம்மளுக்கு தெரியும் 9 7 2. காமன் ரேஷியோ அதாவது பொது வீதமும் 3ன்னு இருக்குது. அப்போ பொது வீதம் என்ன அர்த்தம், இந்த இதுக்கு முன்னாடி உள்ள நம்பரையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றே அப்படியே 3ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 6வது உறுப்பு என்ன கிடச்சிருக்கு, இந்த 972ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து மறுபடியும் ஒரு 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 7வது உறுப்பு கிடச்சிரும். மறுபடியும் ஒரு 3ஆல் மல்டிபிள் பண்ண அப்படின்னா 8வது உறுப்பு கிடச்சிரும். ஸோ இந்த ஃபார்மெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதும். இந்த இடத்துல நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை. ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 2 6, அடுத்தது 21க்கு 1 பேலன்ஸ் 2, 27 2 29. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் உறுப்பு கண்டுபிடிக்க 8வது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இதையும் 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 3 18க்கு 8 பேலன்ஸ் 1, 1 3 3 + 1 4. அப்போது லாஸ்ட் 48ங்கிறது இந்த ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. இது அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு டைம் சேவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8748 கிடைக்கும். இதுதான் 8வது உறுப்பு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகே, பெருக்குத்தொட வரிசைனா என்ன, அந்த காமன் ரேஷியோவில் தான் அடுத்தடுத்து மல்டிபிள் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இது நியரஸ்ட்டாக இருந்தால், ஒருவேளை ரொம்ப இப்போ 6வது உறுப்பு 8வது உறுப்புங்கிறது நியரஸ்ட்டு தான். அதே இது கொஞ்சம் நிறைய கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றும் இப்படியே மல்டிபிள் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க, a = 2 பவர் 65. ஓகே, 2 பவர் 65ன்னு இருக்குது. அதே போல் பி வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இந்த 65க்கு கம்மியாக 64ன்னு இருக்கும். 2 பவர் 64க்கு அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டே வந்து அப் டு 0 வரைக்கும் 2 பவர் 0 வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருந்து இதில் எது உண்மை அப்படிங்கிற கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் கரெக்டாக இந்த கண்டிஷன் மட்டும் பார்த்துக்கணும். இப்போது 2 பவர் 65ன்னு கொடுத்துட்டாங்களா, அதாவது 2 பவர் 65 அப்படின்னா அது ஒற்றைப்படை எண். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்ன நம்பராக, அதாவது 2 பவர் 3ன்னே வச்சுக்கிறேன். ஓகேவா? 2 பவர் 3 அப்படிங்கிற நான் வச்சுக்கிறேன். அப்போ இது ஒற்றைப்படை நம்பர் தானே. அதுக்கப்புறம் பி வேல்யூக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு அடுத்து உள்ள கம்மியான வேல்யூவில் இருந்து அப்போ 2 ஸ்கொயர்டு 1 அப் டு எது வரைக்கும் சொல்லணும், 2 பவர் 0 வரைக்கும். அப்போ 2 பவர் 1 + 2 பவர் 0. இதில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ ஏவோட வேல்யூ என்ன, 2 க்யூபோட வேல்யூ 8. அதே இது பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் 4 வரும். அடுத்து 2 பவர் 1 2 தான் வரும். இங்கே எனிதிங் பவர் 0 அப்படின்னா 1 அப்படின்னு இருக்கும். அப்போ மொத்தத்துக்கு பியோட வேல்யூ என்ன, இது எல்லாத்தையும் கூட்டினா 7 தான். இப்போ பாருங்கள், ஏவோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 7. அப்போது ஏ ஆனது பியை விட 1 அதிகம். இதுதான். அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ பெரிய நம்பராக இருக்குன்ட்டு 2 பவர் 65 என்ன வேல்யூ தெரியாது அப்படின்னு நம்ம அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்க அவசியம் இல்லை. அதே போல் தான் மற்ற நம்பர்ஸும் நம்ம
கட்டாயம் தெரிஞ்சிருக்க அவசியம் இல்லை. இந்த கண்டிஷன் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி ஆன் த ஸ்பாட்டில் ஓரளவுக்கு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஃபார்மெட்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. A = 3 T8. T8னா 8வது உறுப்போட வேல்யூ கொடுத்துருக்காங்க 384. N = 8 என்ற விவரங்கள் கொண்ட பெருக்கு தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டேட்டா பார்த்தோன்னா முதல் உறுப்பு இருக்குது, 8வது உறுப்பு இருக்குது, மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது, 8 உறுப்புகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா பெருக்கு தொடரோட கூடுதல். அப்போது மொத்தம் எத்தனை 8 உறுப்பு இருக்குது அப்படின்னா 8 உறுப்போட வேல்யூ இருந்து அதோட கூடுதல் அப்படிங்கிறதா. இப்போ காமனாக நம்ம கூடுதலுக்கு வந்துட்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? Sn = A × R⁻n - 1 / R-1 யூஸ் பண்ணுவோமா? இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டேட்டாஸ் தேவை? ஏவோட வேல்யூ தேவை, அதே போல் ஆரோட வேல்யூ தேவை, நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ. இப்போ இதில் ஏ வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க 3ன்னு கொடுத்துட்டாங்க, என் வேல்யூ 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அது தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். அந்த ஆர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த 8வது உறுப்பு T8 = 384ன்னு இருக்குல்ல, இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா T8 அதாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன? A × R⁻n - 1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 3ன்னு தெரியும், ஆரோட வேல்யூ தெரியாது, என்னோட வேல்யூ 8ன்னு தெரியும். அப்போ 8 - 1 என்ன? 7. அப்போ R⁻7 இதோட வேல்யூ தான் 384. இப்போ இதில் இருந்து 3ங்கிற வேல்யூ அடிச்சு கொடுக்காமா? அப்போ R⁻7ஓட வேல்யூ என்ன வரும்? இங்கே 1 3 3, இங்கே 8ல் இருந்து 2 3 6 பேலன்ஸ் 2 24 அப்படின்னா 24. இப்போது இந்த R⁻7 இருக்குது. அதே போல் இந்த வேல்யூவை என்ன வேல்யூ போட்டு பவர் 7 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 128 வரும். அப்படின்னு பார்த்தோம்னா 2⁻7ஓட வேல்யூ. ஓகே, அப்போ 2⁵ஓட வேல்யூ 32. இது அப்படியே டபுள் பண்ணோம்னா 64. இதுதான் 2⁻6ஓட வேல்யூ. அதே போல் 2⁻7 இந்த 64 டபுள் பண்ணோம் 128 வரும். அப்போ இதில் இருந்து R⁻7ம் 2⁻7ம் ஈக்குவல் அப்படிங்கிறது. இதில் இருந்து ஆரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலே பவர் வேல்யூ ஈக்குவல் அப்படின்னா ஆர் வேல்யூ அந்த இடத்துல ஈக்குவல் தான். அப்போ ஆரோட வேல்யூ 2 அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தான் நம்ம கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏவோட வேல்யூ 3, அடுத்து ஆர் வேல்யூ 2ன்னு தெரியும், என் வேல்யூ 8ன்னு தெரியும், -1 / ஆர் வேல்யூ 2. அப்போ 2 - 1. இப்போ பாருங்கள் 3 2⁸ கண்டுபிடிச்ச பின்னாடி தான் ஒன்றை மைனஸ் பண்ணணும். அவசரப்பட்டு இங்கே நீங்கள் நோட் பண்ணி மைனஸ் பண்ணிடக்கூடாது. 2⁻7 வந்துடும். இப்போது 2⁸ என்னென்னா 128ஓட அடுத்த வேல்யூ தானே ஆர். 2⁻7னா 2⁸ வரும். அப்போ இன்ட்டு 2ன்னு பாருங்கள் 256 வரும். ஓகேவா? அப்போது 2⁸ஓட வேல்யூ 256. அதுலேருந்து ஒன்றை கழிச்சிட்டோம் அப்படின்னா 255. டிவைடில் 2 - 1 என்ன? 1 தானே. அப்போ டிவைடில் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் இருந்து எஸ்எனோட வேல்யூ பாருங்கள் 3 × 5 3 5 15 5 பேலன்ஸ் 1 3 15 1 16 16க்கு 6 பேலன்ஸ் 1 2 6 1 7. அப்போது 8 உறுப்போட கூடுதல் பார்த்தோம் அப்படின்னா 765. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ சிம்பிளான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு ஒர்க்கு அதிகமாக இருக்குது. 2 வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஏ வேல்யூ ஆர் வேல்யூ என் வேல்யூ தெரிஞ்ச பின்னாடி அதோட கூடுதல் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி தியரி கான்செப்டில் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இதுவும் கூட்டுத்தொடர் வரிசையாக பெருக்குத்தொடர் வரிசையாங்கிறத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி இதுலேயே கூட்டுத்தொடர் வரிசையில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இங்கேயும் பாருங்கள் பெருக்குத்தொடர் வரிசையில் நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பி தோட்டக்காரர் சில ஆப்பிள்களை பரிசாக அளிக்க முன்வந்தார். முதல் நாள் 2 ஆப்பிள்கள். ஓகே. 2வது நாள் 4 ஆப்பிள்கள். அடுத்தது 3ஆம் நாள் 8 ஆப்பிள்கள். 4ஆம் நாள் 16 ஆப்பிள்கள். இந்த மாதிரி மொத்தம் ஒரு 10 நாள் கொடுத்துருக்காரு. ஓகேவா? இப்போது முதல் நாள் 2 கொடுத்துருக்காரு. அடுத்து இன்ட்டு 2ன்னு பார்த்தா தானே 4 வரும். அதே போல் இன்ட்டு 2ன்னு பார்த்தோன்னா 8 வரும். ஓகே. அப்போ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஆரோட வேல்யூ 2 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன அவங்க கேட்டிருக்காங்க?
10 நாள் முடிவில் அச்சிறுமி பெற்றுக்கொண்ட மொத்த ஆப்பிள்கள். அப்போ எஸ்என் கூடுதல் தான் இங்கே கேட்டிருக்காங்க 10 நாளோடது. இப்போ இதில் ஏவோட வேல்யூ என்ன? மொதல் உறுப்பு 2, ஆரோட வேல்யூ நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்னோட வேல்யூ என்ன? 10 நாள். இப்போ இதோட கூடுதல் கேட்டிருக்கனால எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ எஸ்என் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 2, அதுக்கடுத்து ஆரோட வேல்யூ 2 தான், ஹோல் பவர் 10. ஓகே, மைனஸ் 1 டிவைடட் பை, இப்போ டிவைடில் வந்துட்டு 2 மைனஸ் 1 தானே வரும், 2 மைனஸ் 1ஓட வேல்யூ 1 தான். ஓகேவா? இப்போ இதை பாருங்கள், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் ஒரு வேல்யூ நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்ன வேல்யூ தெரிஞ்சிருக்கணுமா? எஸ்என் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 பவர் 10ஓட வேல்யூ. இப்போ இதில் 2 பவர் 10ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1024. அப்போ இதுலேருந்து 1 மட்டும் மைனஸ் பண்ணோம்னா 1023 தானே. அப்போது 2 இன்ட்டு 1023 தான் நம்மளுக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். மல்டிபிள் பண்ணுங்கள். 2 3 6, 2 4 0 1 2. அப்போது 2046. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போ அந்த 2 பவர் 10ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா 1024 தான் 2 பவர் 10ஓட வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது தான். ஓகே, கொஞ்சம் குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட்லேயும் கொஸ்டின் இருக்கும் பெருக்குத்தொடர் வரிசையில், அதை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. 1 + 4 + 16 + அன்சோவான் என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1365 கிடைக்கும்? இங்கே என்ன? 1 + 4 + 16 அப்படின்னா 1ஓட 4 மல்டிபிள் பண்ணால் தான் 4 கிடைக்கும். அதே போல் 4ஓட 4 மல்டிபிள் பண்ணால் தான் 16 கிடைக்கும். இதில் இருந்து ஆரோட வேல்யூ 4 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மல்டிபிள் தான் பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. ஏன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி மாடலில் கூட்டுத்தொடர் வரிசையும் வரலாம். ஆனால் இங்கே நம்ம என்ன கண்டிஷனுங்கிறது, எதால் மல்டிபிளாக காமனாக மல்டிபிளாக இருக்கா ஆர் காமனாக ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிற பார்த்து நம்ம டிசைட் பண்ணணும் கூட்டுத்தொடரா பெருக்குத்தொடரா அப்படிங்கிறது. ஓகே, எக்ஸாம் ஹாலில் இது ஒரு டவுட் வரும். இந்த டவுட்டை நம்ம இந்த மாதிரி தான் கிளியர் பண்ணணும். ஓகேவா? ரைட். இப்போது ஏவோட வேல்யூ என்ன? முதல் உறுப்பு 1 தான், அதனால் 1 நம்ம நோட் பண்ணிக்கலாம். என்ன தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக எஸ்என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1365. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கூடுதல் பார்த்தோம் அப்படின்னா எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஸ்என்னோட வேல்யூ 1365, ஏவோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ பார்த்தோம்னா 4, என் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது -1 டிவைடட் பை ஆரோட வேல்யூ 4 - 1. அப்போ 4 - 1 என்ன வரும்? 3 அப்படின்னு வருமா? இந்த 3 ஈக்குவல் இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ 1365ஓட 3 தான் மல்டிபிள் பண்ணணும். 3 மல்டிபிள் பண்ணுங்கள். கொஞ்சம் 15க்கு 5 பேலன்ஸ் 1, 3001, 19க்கு 9 பேலன்ஸ் 1, 3 9 1 10க்கு 0 பேலன்ஸ் 1, 1 3 3 + 1 4. அப்போது 3 மல்டிபிள் பண்ணால் 4095. இந்த இடத்துல என்ன இருக்குது? இப்போ 1 இல்லாமல் 4 பவர் n -1 இருக்கா? இப்போ இந்த -1 ஈக்குவல் இந்த சைட் போணுச்சுன்னா +1 மாறும். அப்போ என்ன வரும்? 4096 மாறும். ஓகேவா? இதுதான் 4 பவர் என்னோட வேல்யூ. இப்போ சிம்பிளான ஒர்க்கு என்ன அப்படின்னா, இந்த 4ஓட பவரில் என்ன வேல்யூ, அதாவது பவரில் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனே யோசிங்க. 4 பவர் ஆப்ஷன் ஏ 4 இதோட வேல்யூவா? இதோட வேல்யூ 4096 அல்லது ஆப்ஷன் பி என்ன? 4 பவர் 6 இதோட வேல்யூ 4096. இதை செக் பண்ணிங்க அப்படின்னாவே என்னோட வேல்யூ 4 அல்லது என்னோட வேல்யூ 6 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வரல அப்படின்னா அடுத்து 8 16 அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணணும் தானே. மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இப்போ 4ஓட வேல்யூ 4 × 4 × 4 × 4. நான் ஃபஸ்ட்டு 4 இந்த வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு 4096 வருதான்னு செக் பண்ணலாம். 4 க்யூபோட வேல்யூ என்ன? 64 இன்ட்டு 4. அப்போ 4 16க்கு 6 பேலன்ஸ் 1, இது 256 தான் வருது. என்ன? 4 பவர் 4ஓட வேல்யூ 256 தான். அப்போ அடுத்து 4 பவர் 6னா இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 4, 2 டைம் 4ஆல் மல்டிபிள் பண்ணுமா? 256 × 4. அப்போ 6 24க்கு 4 பேலன்ஸ் 2, இன்னாங்க 20 2ம் 22க்கு 2 பேலன்ஸ் 2, 8 2 10 1024 × 4 அப்படின்னு நம்ம போட போகிறோம். அப்போ 6வது டைம். அப்போ 4 பவர் 6ஓட வேல்யூ நம்ம இப்போ தான் வரோம். 4 16க்கு 6, அடுத்து பேலன்ஸ் 1,
இருந்தாங்க 8 1 9 0 4. அப்போது 4 பவர் 6ஓட வேல்யூ தான் 496 கிடைக்குது. அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ஒவ்வொன்று நம்ம சேம் ஃபார்முலா தான், அதில் ஒவ்வொரு டேட்டாவை வந்துட்டு அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, மாற்றி மாற்றி ஏ வேல்யூ கேட்கலாம், ஆரோட வேல்யூ கேட்கலாம், என்னோட வேல்யூ கேட்கலாம், எஸ்என் இதோட வேல்யூவும் கேட்கலாம். இந்த மாதிரி மாறி மாறி தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற அப்படி நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இப்போது முடிவிலி அப்படிங்கிற கான்செப்ட்லேயே கொஸ்டின் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதுக்குரிய என்ன கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் முடிவிலி தொடரின் கூடுதல் 108 36 12 4 அன்சோன் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் என்ன முடிவிலி தொடர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இது கண்டிப்பாக பெருக்கு தொடர் வரிசை தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது நம்மளுக்கு எப்பயும் போல் முடிவிலி தொடர் அப்படின்னா அதோட கூடுதல் SN = A/1 - R அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த வேல்யூவில் நம்மளுக்கு ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தேவை. ஏவோட வேல்யூ என்ன, ஃபஸ்ட்டு உறுப்பு 108 தான். அப்போது இதுதான் முதல் உறுப்பு ஏவோட வேல்யூ. ஆரோட வேல்யூ என்ன, ரெண்டாவது உறுப்பு டிவைடட் பை ஃபஸ்ட்டு உறுப்பு. ஓகே, ரெண்டாவது உறுப்பு என்ன 36 டிவைட் பை முதல் உறுப்பு 108. 1 36 36 3 36 108. அப்போ 1/3 அப்படிங்கிறது தான் ஆரோட வேல்யூ. இதை இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏவோட வேல்யூ என்ன 108 டிவைடட் பை 1 - ஆரோட வேல்யூ 1/3. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 108 டிவைடட் பை இது காமனாக எல்சிஎம் 3ன்னு வரும். இங்கே 3 - 1 அப்போ 2ன்னு வரும். ஓகேவா, இங்கே 3 நம்ம பண்ணுவோம். அப்போ 3 - 1 2 அப்படிங்கிறது வரும். ஓகேவா, இப்போ என்ன இந்த 3ங்கிறது இங்கே மல்டிப்புளாக மாறிடும். ஓகேவா, இப்போ 2ஆல் மட்டும் நம்ம அடித்து கொடுத்துக்கலாம். 1 2 இங்கே 2 10 4 2 8. அப்போ 54 × 3 முகட்டா முன்னாங்க 12க்கு 2 பேலன்ஸ் 1. இப்போ இதிலே 2ன்னு வந்துச்சு அப்படின்னாவே லாஸ்ட்டில் இந்த ஆப்ஷன் பியில் மட்டும்தான் 2 இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. ஆப்ஷன் சி பி தான் சரியாக வரும். அப்போ 54 × 3 162. ஓகே, 162ங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? ஸோ முடிவிலி அப்படிங்கிறதுல நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு முடிவுறா பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு 8 மற்றும் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் 32/3 எனில் பொது விகிதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது முடிவுறா பெருக்கு தொடர் அப்படின்னு சொன்னனால இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ண இதே ஃபார்முலா தான், SN = A/1 - R. அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த பொது விகிதம் ஆரோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ என்னென்ன கொடுத்துட்டாங்க, முதல் உறுப்பு ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, கூடுதல் SNஓட வேல்யூ அவங்க 32/3ன்னு கொடுத்துட்டாங்க. இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 32/3 = ஏவோட வேல்யூ 8 டிவைடட் பை 1 - R. ஓகேவா, இப்போ 1 8 8 4 8 32. இப்போ இது 1/1 - R தானே இருக்குது. இதை நான் சரி தலைகளாக மாற்றினேன் அப்படின்னா மேலே 1 - Rன்னு மாறிடும். அதே இது இங்கே 4/3ங்கிறது 3/4 மாறிடும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மைனஸில் இருக்க அந்த -R ஈக்குவல் இந்த சைடையும் இந்த வேல்யூ ஈக்குவல் டு அந்த சைடையும் நான் கொண்டு போயிடுறேன். ஓகே, அப்போ என்ன வரும், -R இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். இந்த சைடு ஆல்ரெடி 1 இருக்குது, 3/4 ப்ளஸில் இருக்குது, இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறிடும். இதுதான் சேஞ்ச் ஆகிறது. ஓகே, இப்போ 6 வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எல்சிஎம் 4ன்னு எடுப்போம். இங்கே என்ன வரும் 4 - 3 அப்போ 1ன்னு தானே வரும். அப்போ ஆரோட வேல்யூ 1/4. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நம்ம அந்த ஃபார்முலாஸ் நல்லா அந்த ஒரு 6 ஃபார்முலா நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இதைத்தான் யூஸ் பண்ணி அவங்க டேட்டாஸை மாற்றி மாற்றி கொடுத்து இன்னொரு வேலை கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.